ஹாய். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் சக்தி காளியம்மன் கோவிலில் திருவிழா போட்டிருக்காங்க. 3 நாள் திருவிழா. அதுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கிளம்பி போனோம். ஆக்சுவலாக சாட்டர்டேவே சனிக்கிழமை பார்த்தோன்னா தீர்த்தக்குடம் முடிஞ்சிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அக்னி சட்டி அழகு அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. சரி அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். செம்ம கும்பல். கடை வீதிகளும் போன டைமை விட இந்த டைம் ஜாஸ்தி, நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டோமா, வேடிக்கை பார்த்தோமா, அதுக்காக தான் மெயினாக போனது. அப்புறம் இந்த அச்சு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சேன். ஆனால் எப்படியும் 2 நாளில் போயிடும். இருந்தாலும் சரி நம்ம மட்டும் வச்சுக்கலாம், ஏன்னா கெமிக்கல் வேறையா. சரி நம்ம மட்டும் வச்சுக்கலான்னு பார்த்தா இவன் எனக்கும் வேணும் அப்படின்னா, சரி ஓகே நான் அவளுக்கும் எனக்கும் சேர்த்து வச்சேன். 50 ரூபா அதில் இதாகி போயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்படியே கடைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். உப்பு ஜாடி தான் வாங்கலான்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் கடைசியில் அதை என்னால் வாங்க முடியல. இருக்கிறத யூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நீ ஏதாவது வாங்கினியா அப்படின்னு கேட்குறாங்க. எதுலையாவது ஒன்றில் போய் கை வச்சோன்னா இது எதுக்குன்னு கேட்குறாங்க. இருக்கிறத யூஸ் பண்ணுன்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே ஏதாவது வாங்கினியா, எதுக்கு போனோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ண முடியும்? சரி ஓகே நம்ம வந்ததுக்கு சாமினா அது கும்பிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கிளம்பியாச்சு. உள்ளே போயிட்டு அழகாக அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த வெளியில் 2 பெருசாக சாமிகள் இருக்கும் இல்லையா, அது பூதங்களோ இல்லை காவல் தெய்வமோ சொல்லுவாங்க. அதை பார்த்தாலே எப்போதுமே பாப்பா பயப்படுவா. அது என்னன்னு தெரியல, அவள் பிறந்ததுலேருந்து இந்த கோயில் கூட்டிகிட்டு வந்தோம்னா அந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2ஐயும் பார்த்தா பயப்படுவா. அதை பார்த்து ஒரு டைம் காய்ச்சல்லாம் கூட வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் போயிருக்கு. அது ஏன்னு தெரில, அவளுக்கு பார்த்தா எப்படி இருக்குமோ தெரில, அந்த மாதிரி பார்த்து பயந்துட்டு இருந்தான். அப்புறம் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோமா, கரெக்டாக அழகெல்லாம் வந்தது. முன்னாடியே அக்னி சட்டி வந்துருச்சு, அழகு லேட்டாக தான் வந்தது. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி வந்ததுக்கு பாப்பா இதுலனாவது விடலாம், காரில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனோம். போன டைம் போகும்போது இந்த கார் பார்த்தோன்னா 30 ரூபா சொன்னாங்க. ஆனால் இந்த டைம் அது 50 ரூபா அப்படின்னாங்க. கும்பல் இல்லாதனால நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் சுற்றிக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்காக ரொம்ப நேரம் சுற்ற முடியாது, கிருகிருன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சுற்ற விட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே அழகழகாக தான் இருந்தது. இந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே கிளாஸ் தான். 150 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம கை அவசரத்துக்குலாம் அது செட் ஆகாது. ஆனால் எதுவுமே கடைசியில் வாங்கலை. சரி வந்ததுக்கு ஏதோ ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை இப்படி கையில் வச்சு அமுக்குனா பறந்து போகும். ஒரு இடத்துல 30 ரூபா சொன்னாங்க, ஒரு இடத்துல 20 ரூபா சொன்னாங்க. அதை மட்டும் வாங்கிட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். வரும்போது அழகாக அம்மனை ஜோடிச்சு அலங்காரம் பண்ணி தேரில் வந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த அம்மனை அங்கேயே நின்று சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த பொருளை வச்சு அப்பாவும் பொண்ணும் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த டேவும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.